ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போறோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அம்மாங்க, அதாவது குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். அது என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு சம்டைம்ஸ் லூஸ் மோஷன், அதாவது டிசென்ட்ரி, டயரியா, அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயரியா ப்ராப்ளம் போகிறப்ப நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்றா நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கணும் என்னன்றதே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான் இது. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட கண்டென்ட் பிடிச்சிருக்குது, என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்காகவும். வாங்க இப்போ நம்ம வீடியோ உள்ள போகலாம். நம்ம வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என் குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக உடம்பு முடியாமல் போச்சு, அதாவது லூஸ் மோஷன் ஆச்சு. அப்போ நான் டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணப்ப டாக்டர் எனக்கு ஒரு சில டிப்ஸ், அதாவது என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா குழந்தைங்க தவக்க ஆரம்பிப்பாங்களா, அந்த தவக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேருந்து 1.5 வயசு வரைக்கும் நம்ம எவ்வளோதான் வீடை சுத்தமாக வச்சுருந்தாலும், எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு குட்டி பொருளாவது கீழே இருக்க சான்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட குட்டீஸ் கண்ணுக்கு தான் உண்மையாகவே ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ நம்மளாலே 24 ஹவர்ஸ் எப்பவுமே குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் அவங்க அதை சாப்பிட்றதுக்கான சான்ஸும் இருக்குது. பட் இது ரொம்பவே ரேர் தான். அந்த மாதிரி ஒருவேளை அவங்க சாப்பிட்டா கூட உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல்லு வந்துருச்சு அப்படின்னாலும் லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகளுக்கு 1.5 வயசு வரைக்கும் லூஸ் மோஷன் போறது நார்மல் தான். ஆனா லூஸ் மோஷனோட ஃபீவரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரிஸ்க். இப்ப குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்னாலே லூஸ் மோஷனாலே நம்ம டாக்டர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் ஆகணும், நம்ம என்னதான் ஃபுட் எல்லாமே கொடுத்தாலுமே. ஸோ இது நான் வீடியோவில் போகிறது டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டானிக் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுப்போம்ல. ஸோ எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் எனக்கு 2 விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா லூஸ் மோஷன் ஆச்சுன்னா குழந்தையோட உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு கடையில எல்லாம் கிடைக்கும்ல ORS பவுடர், அது 200 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, லூஸ் மோஷனும் ஃபீவரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ரிஸ்க் குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமெடி பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அது ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 மட்டும் நம்ம இல்லாம பார்த்துக்கணும். இப்போ நம்ம குழந்தைக்கு லூஸ் மோஷன் அப்ப என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், கொடுக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ உள்ள போலாம்.
உங்களுக்கு பேபி ஹெல்த் பத்தியோ எப்படி பாத்துக்கிறது அந்த மாதிரி டவுட் இருக்குது, இல்ல ஒரு சில இதெல்லாம் டவுட் இருக்குதுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் வந்து நான் வந்து அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னா அதோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறந்துடாம என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் என்னோட வீடியோ பார்த்ததுக்காக. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.